என்னது மக்களை சாவடிங்க பாரு மக்களை சாவடில எதுவும் சொன்னது இதே மாதிரி என்கிட்ட பேசுறத அப்புறம் டாரா பிடிச்சி கிழிச்சுவாங்க சொல்லிட்டான். நானும் போன போகுது ரொம்ப ஓவரா பேசுங்க. பர்மிஷன் தானே கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுக்குறான் அந்த அரசாங்கத்தை நடத்துறவா அந்த மாதிரி டைம் கொடுக்குறான். அதனால அவர் போறாரு. என்ன அது உங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க சொல்லாத. நாங்க என்ன கத்தியால குத்தி சாவச்சோமா கழுத்தை நெரிச்சு சாவச்சோமா? அவனுக்கு எங்கேயும் போய் அவங்க செத்துறாங்கன்னு எங்களுக்கு வருத்தமா தான் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பேசாத முடியும் தான். எல்லாரும் பேசுறாங்க நீயும் பேசாத. எனக்கு ரொம்ப கோவம் வருது. அவனுங்களை மட்டும் தொடப்பட்டியில் அடிக்க மாட்டேன். அப்புறம் நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இவரு எடப்பாடி இருக்கிறாருல அவரு கூட ஓவரா பேசின்னு இருக்கிறாரு. யார பத்தி பேசுற? விஜய் பத்தி தான். விஜய் பத்தியா? பாக்கல நீங்க? அவங்க அப்பாவாலதான் வந்தாரு விஜய் அப்படி இப்படின்னு பேசியா. எல்லாரும் அப்பா அம்மாவால தான் பிள்ளைங்களே வர்றது. இவன் நம்ம புதுசா என்னமோ அப்பாவால தான் அம்மாவால வந்தான். ஜெயலலிதா அம்மாவால வந்தான். இவனா முதல் யாருன்னே தெரியாத கண்டுது. எப்படியே வந்துடு. அது எப்படி வந்தானுன்னு தெரியல. ஜெயலலிதா இறந்துடவ இவன் வந்துட்டான் புதுசா. இவன் பேசுறான் பாரு விஜய பத்தி. இவனுக்குலாம் முதல் அருகதை இருக்குதா விஜய பத்தி பேசுறதுக்கு? முதல்லாம் ஒரு நாட்டுல ஒரு ஆளாவே நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் இந்த ஒரு சாட்டை திருமுருகன் ஒருத்தவரான் பாரு. துரைமுருகன். துரைமுருகனா? அவனுக்குலாம் சாமி பேர் வச்சுக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. நான் அவனுக்கு அசிங்கமான பேர் வைப்பேன். விஜய பத்தி இதுக்கு அப்புறம் அவன் பேசலான்னு வச்சுக்க அவனுக்கு அசிங்கமான பேர் வச்சு கூப்பிடுவான். அவரு என்ன பண்ணாரா? எதுக்கு அசிங்கமா பேசுங்க? ஒரு அரசியல்ல ஒருத்தவங்க புதுசா வரதான் செய்வாங்க. ஒருத்தவங்களே ஆண்டுகள் இருக்கணும். புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா வழி விடணும். சரி கொஞ்சம் 5 வருஷம் விட்டு பாப்பான். அவன் செய்யறானான்னு பாப்பான். மக்களுக்கு இவரை மாத்த தெரிஞ்ச மக்களால மத்தவங்களை மாத்த தெரியாதா? தெரியுமா தெரியாதா? வழி விடுறதுல அந்த வழியை அடைச்சு வச்சுன்னு நீ எப்படா வருவ பாக்கலாம். நீ எப்படா வருவ பாக்கலாம். நீ வேணாங்க தூமா பசங்க சங்காம இங்க 5000 கொடுத்தானுங்க முறாண்டா. சென்னையில 5000 ரோட்டுல புழுதி பறகுது. டமால் 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 டமால்னு போகுது வண்டியே. அந்த வண்டி அந்த ரோட்டை சரி பண்ண முடியல அவனுங்களால. 5000 கொடுத்துட்டானுங்க. இதை நம்பி மக்கள் எங்க ஏமாந்துற போதுன்னு அதுதான் எனக்கு மனசுல பயம். உண்மையாவே டப்பு டப்புன்னு அடிச்சு கிடையாது. எல்லாம் வீடியோ போடுறாங்க. வாங்கிப்போம் ஆனா ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். அது வரலாம் சந்தோஷம். எல்லா மக்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டானா எனக்கு ரொம்ப கோடி சந்தோஷம் எல்லாருக்கும். விஜய் எல்லாம் வந்தாருன்னு வச்சுக்க எல்லாத்தையும் சூப்பரா சுத்தம் பண்ணுவாருங்க. எல்லாமே அழகுபடுத்தி எல்லாமே பண்ணுவாரு. பாரு நீ வேணா நான் அடிச்சு சொல்றேன். அவர் பண்றாரா இல்லையா பாரு.